மேலான பெரியாரை சோழர்களே, விபச்சாரம் இன்னைக்கு முந்தையெல்லாம் சிரமம். இன்னைக்கு போன்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, அது வயசாலியை விட்டு வைக்கல, வாலிபனையும் விட்டு வைக்கல, குமரியை விட்டு வைக்கல, கிழவியை விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுப்ஹானல்லாஹ், எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகி எஃபில பார்த்தா கிழவன் கிழவி எல்லாம் கூட்டாளியாகி, இந்த போனை பார்க்கிற மாதிரி குர்ஆனை பார்த்தா அவுலியாயிருவாங்க, பெரிய மகான் ஆயிருவாங்க. சொல்லுவாங்க, திருடன் அவன் நினைத்து திருந்தாவிட்டால் அவனை திருத்த முடியாது. உலகத்தில் எத்தனை பயான் நடக்கட்டும், அந்த பேஸ்புக்கையோ யூடியூபையோ அது மாதிரி உள்ளதுகளையோ பாவிப்பவர்கள் இது ஒரு தேவை இல்லாத வேலை என்று தன்னை தானே திருத்திக் கொள்ளாத வரை யாருக்கும் திருத்த முடியாது. அவர்களுக்கே வேலை என்ன இருக்கு, லாபம் நஷ்டம். மேலான பெரியாரை சோதனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்தை நெருங்காத என்றார். அதற்குண்டான சாதனங்கள் அதையும் செஞ்சிடாதே. பார்ப்பது ஹராம், ஏன் பார்த்தால் ஆசை உண்டாகும். தொடுவது பேசுவது ஹராம், ஏன் ஆசை உண்டாகும். அதனால தான் எல்லாத்தையும் தடுக்கிறார். ஹுதாபது ஸஹ்மி ரலியல்லாஹு தஆலா 18 வயது வாலிப புள்ளை. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாபா 18 வயது. என்னென்னமோ சொல்லி பார்த்தா, ஆட்சியத்தாரே, அதிகாரத்தாரே, பணத்தாரே உடைய விடுதலை பண்ற என்னென்னமோ சொன்னா, அவங்க இல்ல வசங்கிறாங்க. அவங்க தன்னுடைய ஈமானை விட்டு கொடுக்கல. கடைசியா பார்த்தா வாலிபர் இல்லையா, என்னத்தா இருந்தாலும் பெண்ணை கண்டா ஏதாவது ஆயிரும் என்று ஒரு அறையில் அடைச்சி ஒரு பெண்ணை அனுப்பினா, அழகான இளம் மங்கை, இளம் பெண்ணு, கவர்ச்சியானவே. அவள்கிட்ட சொன்னா, இந்த அப்துல்லாஹ் ஈமானை நீ கலட்டிட்டா உனக்கு இந்த சன்மானங்கள். அவ சொன்னா, ஏன் அழகுக்கு, என்னுடைய இளமைக்கு எத்தனையோ பேர், இவர் தனியா, அதுவும் வாலிபர். பாருங்க நான் என்ன செய்யறேன். போனா 3 நாட்கள் தன்னன் தனியே அப்துல்லாஹ் இப்னு உதாபத்து ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹுவோட இருந்து 3 நாளைக்கு பிறகு அந்த பெண்ணு வாரா, வந்து கேட்கிறா அரசனிடத்திலே, இலா ஐன அர்சல்தனி, இலா ஐன அர்சல்தனி, என்னை எங்கடா அனுப்பின? இலா ஹஜரின், ஒரு கல்லுகிட்ட அனுப்பினியா? இலா ஷஜரின், ஒரு மரத்துக்கிட்ட அனுப்பினியா? லா யாக்குல், அவன் சாப்பிடுறா இல்லை, வலா யம்து, அவன் பார்க்கிறா இல்லை, வலா யத்தகல்லம், அவன் பேசுறா இல்லை. நீ மனுஷன் அனுப்பினால் அவனுக்கு எடுத்திருப்பேன், நீ கல்லுகிட்டலியா அனுப்பி இருக்கிற. சுப்ஹானல்லாஹ். 3 நாட்கள் ஒரு வாலிப பெண்ணு ஒரு வாலிப பையனோட இருந்து வந்த பிறகு கொடுக்கிற சர்டிபிகேட் பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு உதாபத்து ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு அந்த நண்பர்கள் கேட்டாங்களா, எப்படி அப்பா 3 நாள் என்ன ஆச்சு, எப்படி நீ இருந்தே? அப்துல்லாஹ் இப்னு உதாபா சொன்னாங்க, எனக்கு 2 குர்ஆன் ஆயத்துகள் ஞாபகம் வந்தது. 2 குர்ஆன் ஆயத்து. அதுல ஒன்று அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே யகுஃபு மின் அப்சாரிஹிம், ஒரு அந்நிய பெண் முன்னுக்கு வந்தா உங்களோட பார்வைகளை கீழ்தாத்தி கொள்ளுங்க, அந்த பெண்ணை பார்க்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறாரே, அந்த ஆயத்து எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பெண்ணை நான் பார்க்கல. வஹ்ஃபது ஃபுரூஜஹு, அல்லாஹ் சொல்றா மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன் அல்லாஹ் கண்ணுக்கு அடுத்து மூக்கு, மூக்கு அடுத்து வாய், வாயில நாக்கு, பிறகு தொண்டை, பிறகு இருதயம், கண்ணு எங்க இருக்கு, மர்மஸ்தானம் எங்க இருக்கு? ஏன் அல்லாஹ் கண்ணை பாதுகாத்துக்கோ மர்மஸ்தானத்தை பாதுகாக்கொன்றான்னா, யாரு கண்ணை பாதுகாக்க மாட்டானோ அவன் மர்மஸ்தானத்தை பாதுகாக்க மாட்டான். யாருடைய கண்ட்ரோல்ல கண் இல்லையோ அவன் கண்ட்ரோல்ல மர்மஸ்தானம் இருக்காது. மேலான பெரியார்களே, கேட்பதை விட, பேசுவதை விட, சிந்திப்பதை விட பார்வை ரசாயன மாற்றங்களை உண்டு கொண்டு, பார்வை என்பது மோசமானது. அதனால இவரு மர்மஸ்தானத்தை பாதுகாக்க முடியாது. அதனால தான் சொல்ல இந்த போன்ல இருக்கிறதெல்லாம் வேணா வேணா வேணான்று. மேலான பெரியாரை சோதனை, இந்த ஆயத்து என்னை தடுத்தது. எங்களுக்கு எத்தனை ஆயத்து தெரியும், எத்தனை ஹதீஸ் தெரியும்? அல்லாஹ் அக்பர். இரண்டாவது சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து உள்ளே போட்டு அந்த தலீஹா கதவை மூடிவிட்டு எனக்கு வழிபடு என்று சொன்னாலே, அப்ப சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, இந்த காரியத்தை நான் செய்தால்
நான் அநியாயக்காரன் ஆகிடுவேன் என்ற ஆயத்தை எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அவளை பார்க்கவில்லை, தொடவில்லை, பேசவில்லை. சுபஹானல்லாஹ். வாலிபர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே அல்லாஹ் எங்களுக்கு பல படிப்பினை வைத்திருக்கிறான். அதுல ஒரு படிப்பினை, வாலிபராகிவிட்டால், வசதியோடு இருந்தால், அழகாக இருந்தால், இவர் பாவத்தை தேடி போக தேவையில்லை, அவரை தேடி பாவம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை தேடி போவதில்லை, அவரை தேடி பாவம் வந்தது. மேலான பெரியார்களே, வாலிபர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சாராயம் அதிகமாகிவிட்டால், அல்லாஹு அக்பர், இன்னைக்கு போய, நாளைக்கு சனி, நாளைக்கு ஞாயிறு, 3 நாளும் லீவ். எங்க ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வாகன நிப்பாட்ட இடம் இல்லை, எல்லாம் நூறலியா. போனா தப்பு இல்லை, குல்சி ரூபில்லாம் அல்லாஹ் சொல்றான், பூமியை சுத்துங்க, சுத்தி பாருங்க, என் படைப்பை பாருங்க, ஷரியத்துக்கு உட்பட்டு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆம்பளை பொம்பளையே பின் தட்டில மேல கதவை திறந்து பாட்டு படிச்சுக்கிட்டு போறாங்க, மியூசிக் அடிச்சுக்கிட்டு போறாங்க. நான் வர்றேன், என்னைய கண்டுட்டாங்க, அடே அஜரத் மாய் தெரியுதுடா அப்படின்னு ஒருத்தன். இன்னொருத்த சொன்னாரு, வெள்ளிக்கிழமைடா ஜும்மால சொல்லிடுவாரு போலன்னா, அத மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. என்னதான் செய்ய? சுபஹானல்லாஹ். பொம்பளை ஆம்பளை எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு. மேலான பெரியார்களே, அங்க பார்த்தா பியர் சர்வசாதாரணம். யாரோ சொன்னாங்களா, சாராயம் ஹராம், பியர் ஹலாலாம். ஏண்டா பியர் குடிச்சா நல்ல கட்ஸ் வருமா? ஹஜ்ஜுக்கு போய் ஒரு பொடியை கேட்டா, அது மக்கா பியர் குடிக்கணுமா? நாங்க என்னடா மக்கா பியர், மதீனா சாராயம் இல்ல, இங்க விக்கிறான். பார்த்தா சிகப்பு டின்ல எழுதிருக்கு அரபுல. இவன் பார்த்தா விக்கிறது மக்கால எழுதிருக்கு அரபுல. பிஸ்மில்லாஹ் குடிச்சா சரின்னு நினைச்சாலும் தெரியாது. பெரியார்களே, மக்கால வித்தாலும் மக்கால இருந்தாலும் நாய் நாய் தான், மதீனால பிறந்தாலும் நாய் நாய் தானே. ஹஜ்ஜுக்கு போன யாராவது வயசாலும் ஒரு நாய்குடி வந்துட்டாங்க. அம்மா என்னமா நாய்குடி, ஒன்னும் பேசாத மதீனத்து நாய், சோகேஸ்ல வச்சிருவோமா? சொல்ல, எங்க போனாலும் பாவம் விடாது, பாவம் தேடி வருகிறது. ஹஜ்ஜுக்கு போறவங்க கேட்கிற கேள்வி, ஹோட்டல்ல வைஃபை இருக்கா? சுபஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேச, அப்படி இல்லைன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேச வைஃபை இல்ல. வைஃபை இருக்கா? டிவி இருக்கா? பழைய டிவியா அது செவத்துல தொங்குறதா? என்ன ஆச்சரியம்! எங்க போகுது மார்க்கம், எங்க போகுது இஸ்லாம்? செல்பியா சொல்றதுக்கு செல்பி, அது படுற பாடு இருக்கே. சுபஹானல்லாஹ். மையத்தை வச்சு அடிக்கிறான் செல்பிய. பெருநாளைக்கு கபருஸ்தான் போயிட்டு கூட்டம் குடும்பமா வாப்பட கபருஸ்தானுக்கு அடிக்கிறா செல்பிய. அல்லாஹ் அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, யஹூதி நஸரானிகளே நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, ஒரு யஹூதி தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்தா, முஸ்லிம்களே நீங்களும் தன் தாயோடு விபச்சாரம் செய்வீங்க. கேட்டா சொல்லுவீங்க இதுதான் ஸ்பெஷல். சதக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, யஹூதி நஸரானிகளே எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, அவன் தன் தாயோடு செய்து இதுதான் 2017வது ஃபேஷன் என்று சொன்னா, இந்த ஆண்டுடைய ஃபேஷனாக தாயோடு சேருவான் முஸ்லிம் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செல்ஃபி எதுக்கு எடுத்தான்? எதற்காக செஞ்சா? ஒன்றும் இல்லை, மையத்தை வச்சுக்கிட்டு பாருங்க. சுபஹானல்லாஹ். கபருஸ்தான்ல போய் அதை புடிச்சு சும்மாரி பேஸ்புக்ல போறான், ஏதோ சாதனை செஞ்சு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சோதர்களே, முழு நுவரலில பார்த்தாலும் முகம் கவலையான ஒரு சூழல். அல்லாஹ் பாதுகாப்பு. அதனால சாராயம் ஹராம், அது பியர் ஹலால் இல்ல, அப்படி ஒண்ணுமே இல்லை. அது ஹராம் ஹராம் தான் சொல்லுது. அதுதான் உட்கார விட்டுறணும். யாராவது தோழர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்களா, விட வச்சிருங்க. அந்த குடித்த நிலைமையில மௌத்தாய் நாம் முர்த்தத்தாக செத்து போறான்.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு குடிகாரனே கொண்டு போய் கபர்ஸ்தான்ல அடக்குங்க, கிப்லாவின் பக்கம் முகத்தை வச்சு அடக்குங்க, மூடுங்க, திரும்ப திறந்து பாருங்க, அவன் முகம் கிப்லாவின் பக்கம் இருக்கார். அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான், சந்ததி சந்ததியாக பாதுகாப்பான்.